முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அண்ணாவின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு மற்றும் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் உடனிருந்ததை பார்க்க முடிந்தது. மரியாதை செலுத்தியதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டை தனைக்குழிய விடமாட்டேன் அப்படிங்கிற தலைப்புல உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில இப்போது அண்ணா அறிவாலயத்தில் உறுதியேற்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொடர்ந்து திமுகவினர் உறுதிமொழி ஏற்று வருகிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உறுதிமொழி. ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள 1 கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதி ஏற்கிறோம். இரண்டாவது, நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன். எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். நான் பெண்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதி ஏற்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய வேளையில் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்கள். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.